திருச்சபை திருக்கூட்டமே, பரமன் புகழ் பாட வாருங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே, பரமன் புகழ் பாட வாருங்களே. எங்கும் புது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. எங்கும் புது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே, பரமன் புகழ் பாட வாருங்களே. சிற்றோடைகள் பல கூடியாராகிடும், சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். சிற்றோடைகள் பல கூடியாராகிடும், சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். உற்ற பல உறுப்புக்கள் உடலாகிடும், ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். உற்ற பல உறுப்புக்கள் உடலாகிடும், ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். பங்கு திருச்சபை திருக்கூட்டமே, பரமன் புகழ் பாட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை நம் அன்னை மரியாவிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்படைப்போம். இன்றைய வாசகங்கள், குறிப்பாக இன்றைய வாசகங்கள் நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முதலில் நாம் ஒவ்வொருவரையும் கடவுளிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். கடவுளிடம் நாம் முழுவதுமாக ஒப்படைக்கும் பொழுது கடவுள் நம்மை கட்டி எழுப்புகிறார் என்று இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுகின்றன. பழையனவற்றையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் புதிய வாழ்க்கையை, புதியவற்றை தேடி செல்ல, புதியவற்றை நம்முடைய வாழ்க்கையில் புதியதாக ஆரம்பிக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. பல நேரங்களில் நாம் நம்முடைய பழைய பாவ நிலையை விட்டுவிடாமல் அப்படியே பிடித்து தொங்குகின்ற பாவிகளாக பல சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். அப்படி அல்லாது பழையனவற்றை கழிந்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு நம்மை முழுவதுமாக ஆண்டவரின் பால் ஒப்படைக்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். சிந்திப்போம். எவையெல்லாம் நம்மை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லாமல் நம்மை ஒரு தடுப்பு சுவரை போல நம்மை தடுத்து வைத்திருக்கின்றன என்பதை எண்ணி பார்ப்போம். இந்த பாவங்கள் எல்லாம் நம்மை ஆண்டவரிடம் எடுத்து செல்லாமல் நம்மை தடுக்கின்றன என்பதை எண்ணி பார்ப்போம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீர். அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறுவது: அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கீழ்சல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாள் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்று செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பையும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிசோடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரிலே ஒரு வயதான குயவர், மண்பாண்டங்களை செய்யக்கூடிய ஒரு குயவர் இருந்தாராம். அவருடைய வேலை தினமும் அழகான மண்பாண்டங்களை உருவாக்குவது அவருடைய வேலை. அவருக்கு கீழே ஒரு சில சீடர்கள், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வந்த சீடர்கள் ஒரு சிலர் இருந்தாராம். ஒரு நாள் அவ்வாறு ஒரு அழகான மண்பாண்டத்தை அவர் உருவாக்கிய பொழுது அதை தன் சீடரிடம் கொடுத்து அதை பத்திரமாக ஒரு இடத்தில் வைக்க சொன்னாராம். அந்த சீடரும் அதை பத்திரமாக எடுத்து செல்லும் பொழுது கை தவறி அது கீழே விழுந்து உடைந்து விட்டதாம். அந்த சீடருக்கோ பயம். அந்த குயவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு பயம் அந்த சீடருக்கு. ஆனாலும் என்ன செய்வது? அந்த உடைந்த அந்த துண்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த குயவரிடம் சென்று அந்த குருவிடம் சென்று, நான் மிகவும் கவனமாகத்தான் எடுத்து சென்றேன், ஆனால் அது கீழே விழுந்து உடைந்து விட்டது என்று. உடனே அந்த குயவர் சிரித்தாராம். சிரித்து விட்டு அந்த உடைந்த துண்டுகளை எடுத்து மீண்டும் அதை தண்ணீரில் போட்டு களிமண்ணாக பிசைந்து மீண்டும் ஒரு அழகிய ஒரு பானையை, ஒரு குவளையை உருவாக்கினாராம். அது முன்பு இருந்ததை விட மிகவும் அழகானதாக இருந்ததாம். அதை எடுத்து தன்னுடைய சீடரிடம் கொடுத்து அவர் இவ்வாறாக கூறினாராம். அதாவது உடைந்து போவது என்பது ஒரு முடிவு அல்ல, ஆனால் அந்த உடைந்ததை நாம் எவ்வாறாக மீண்டும் உருவாக்குகின்றோம், அதை புதியதாக எவ்வாறாக உருவாக்குகின்றோம் என்பதுதான் அர்த்தம் பொதிந்து இருக்கிறது என்று தன்னுடைய சீடருக்கு அவர் விளக்கம் அளித்தாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம் வாழ்க்கையும் அவ்வாறு தான். அந்த உடைந்த அந்த குவளையை போன்றது. நம்முடைய வாழ்க்கையில் பாவம், தோல்வி, மனச்சோர்வு, சிக்கல்கள், சோதனைகள், இப்படி பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்றன. ஆனால் நாம் நம்மை
இறைவனிடம் கொடுக்கும் பொழுது இறைவன் அவற்றை எல்லாம் உடைத்து களைந்து நம்மை ஒரு புதிய மண்பாண்டமாக, ஒரு புதிய மனிதனாக நம்மை உருவாக்குகிறார். இதைத்தான் இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆமோஸ் இறைவாக்கின் மூலமாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதையும், மேலும் அவர்கள் சந்திக்க போகிற அழிவை பற்றி எடுத்துரைப்பதையும் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக எடுத்து கூறுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்ப, நம் ஒவ்வொருவரையும் புதிய மனிதராக ஆக்குவதற்கு அவர் விரும்புகின்றார். ஆனால் நாம் எப்பொழுது நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு கொடுக்கின்றோமோ, இந்த உடைந்த மண்பாண்டத்தை போல நாம் எப்பொழுது கடவுளுக்கு நம்மை உடைந்த பொருளாக கொடுக்கின்றோமோ, கடவுள் நம்மை ஒரு கருவியாக, நம்மை ஒரு சிறந்த மனிதனாக, நம்மை ஒரு புதிய மனிதனாக, பாவத்திலிருந்து ஒரு புதிய மனிதனாக நம்மை உருவாக்க காத்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் எரேமியா புத்தகம் அதிகாரம் 29 இறை வார்த்தை 11 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரோ நமக்கு நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார், அது அழிந்து போவதில்லை. ஆண்டவரோ நமக்கு நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார், அது ஒருபோதும் அழிந்து போவதில்லை. மீண்டும் அந்த வாசகங்களை நாம் வாசிக்கும் போது எரேமியா புத்தகம் அதிகாரம் 33 இறை வார்த்தை 3 நாம் வாசிக்கின்றோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று. நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து பாவத்தில் வீழ்ந்து மனச்சோர்வோடு சோதனையோடு இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. நம் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு புதிய பாத்திரமாக, ஒரு புதிய கருவியாக மாற்றுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இதைத்தான் நம்முடைய முதல் வாசகம் நாம் வாசிக்கின்றோம். தாவீது அரசை கட்டி எழுப்ப கடவுள் ஆசைப்படுகின்றார். ஆண்டவர் அதே போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு புதிய மனிதராக, ஒரு புதிய சகோதரியாக, ஒரு புதிய சகோதரனாக கட்டி எழுப்ப, ஒரு புதிய மனிதனாக காத்து கொண்டு இருக்கின்றார். நாம் அதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிகவும் அழகான நற்செய்தி, நாம் இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். யோவானினுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து நோன்பை பற்றி சொல்கிறார்கள். நம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று இயேசுவை பார்த்து அந்த கேள்வியை எழுப்புகின்றார்கள். நம்முடைய இயேசுவும் நம்முடைய மலைப்பொழுவில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 அந்த மலைப்பொழுவிலே இயேசு நோன்பை பற்றி மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக மத்தேயு அதிகாரம் 6 இறை வார்த்தை 16 முதல் 18 மற்றும் அதிகாரம் 15 இறை வார்த்தை 1 முதல் 3 மற்றும் 6 அந்த வசனங்களில் மிக அழகாக, அதாவது சாப்பிடுவதற்கு முன் ஏன் கைகளை கழுவவில்லை, இப்படி பல்வேறு சட்ட திருத்தங்களை, நோன்பை பற்றிய திருத்தங்களை இயேசு போதிப்பதை இன்றைய வாசகங்களில் நம்மால் காண முடிகின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தி அதிலிருந்து சற்று வேறுபட்டதாக, அவர்கள் நோன்பை பற்றி கேட்பதோடு நோன்பை பற்றி விவாதிப்போது அடுத்து வருகின்ற பகுதி இயேசு என்ன சொல்ல வருகின்றார், அதனுடைய முழு விளக்கம் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் வாசிக்கின்றோம், எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரியதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பதில்லை, ஏனென்றால் அது தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் அந்த யூத மக்கள் இந்த 613 கட்டளைகளை பிடித்து தொங்குகின்ற ஒரு மக்களாக, அவற்றை மட்டும் நாங்கள் கடைபிடிப்போம் என்ற ஒரு கொள்கைவாதிகளாக அவற்றை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் பாவம் செய்தால் அதற்கான தண்டனை உண்டு, நாம்
மோசையின் சட்டத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மோசையின் சட்டத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். பாவம் செய்தால் அதற்கான தண்டனை உண்டு என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நோன்பு நாளில் இதை செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் அதை செய்யக்கூடாது என்று பல்வேறு வகையான சட்ட திட்டங்கள் அவர்களை வாட்டி வதைத்தன. ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியில் மிக தெளிவாக, குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு பாவிகளை தேடி வருகின்றார். அவர்களுக்கு அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றார். நோயாளியை தொட்டு குணமாக்குகின்றார். தொழு நோயாளியை கொட்டு ஆசீர்வதிக்கின்றார். அவர்களோடு உணவருந்துகின்றார். இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வேறுபாடாக நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அந்த கிணற்று தவளையை போல அந்த கிணற்றிற்குள்ளே இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே சுற்றி கொண்டு பிறரையும் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவராமல் தாங்களும் வெளிவராமல் கிணற்று தவளைகளைப் போல அவர்கள் சுற்றி தெரிந்திருக்கிறார்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் பாவத்தில். ஆனால் இயேசு இன்றைய தினத்தில் பார்க்கின்றோம், எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை போட்டு போடுவதில்லை என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். நம்மால் புதிய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததை அவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மக்கள், யூத மக்கள் இஸ்ரேல் மக்களை இந்த பழைய ஏற்பாட்டில் போதித்தது போல இந்த இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மக்களும் இயேசுவினுடைய போதனைகளை கேட்க மறுத்தவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களாக, பழையனவற்றை பிடித்து தொங்கியவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதை தான் இயேசு இன்றைய தினத்தில் தெளிவாக எதிர்க்கின்றார். அவர்களை சாடுகின்றார். அவங்க திருந்த போகிறதே கிடையாது. ஏனென்றால் புதியவற்றை நாம் பழையவற்றோடு சேர்க்க முடியாது என்று ஆபிரகாம் லிங்கன் மிக அழகாக சொல்லுவார். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை விட, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை விட, நான் ஆண்டவருக்கு என்ன செய்தேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபை எனக்கு என்ன செய்தது என்பதை விட நான் திருச்சபைக்கு என்ன செய்தேன், இந்த பங்கு எனக்கு என்ன செய்தது என்பதை விட நான் இந்த பங்கிற்கு என்ன செய்தேன், இந்த அன்பியம் எனக்கு என்ன செய்ததை விட நான் இந்த அன்பியத்திற்கு என்ன செய்தேன், இந்த சமுதாயம் எனக்கு என்ன செய்ததை விட நான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தேன் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஏனென்றால் பல்வேறு நேரங்களில் நாம் பழையவற்றை பிடித்து கொண்டு அதிலே தொங்கிக் கொண்டு அதை விட்டு வெளிவர மறுக்கின்ற கிணற்று தவறுகளாக பல்வேறு நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை வைத்து ஓட்டு கொண்டிருக்கின்றோம். காரணம், நாம் இந்த குறிப்பிட்ட எல்லை பகுதியிலிருந்து வெளிவர நாம் பயப்படுகின்றோம். அதைத்தான் கடவுள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து வெளியே வந்து புதிய வாழ்க்கையை தொடங்க, ஒரு புதிய மனிதனாக வாழ, பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ நமக்கு இன்றைய தினத்திலே அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள். பழையவற்றை கழிந்து நாம் புதியவற்றை நாம் ஆரம்பிக்கும் பொழுது, அதை தேடி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுபடுகின்றது. நம்முடைய வாழ்க்கை மாறுபட நாம் பழைய பாவங்களை, நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் கழிய வேண்டும், அதை விட்டு நாம் அகன்று வர வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. சிந்தித்து பார்ப்போம். இயேசு ஒரு புதிய திராட்சை ரசமாய் மாறுவதற்கு, ஒரு புதிய ஆடையாய் மாறுவதற்கு, ஒரு புதிய நம் ஆண்டவருக்கு உரியவராய் நாம் மாறுவதற்கு இந்த தினத்தில் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? இன்னும் கிழிந்த ஆடைகளாக, இன்னும் பழைய தோற்பைகள் ஊற்றப்பட்ட பழைய திராட்சை ரசமாக இருக்கின்றோமா, அல்லது அவற்றை விட்டு வெளிவர நாம் முயற்சித்திருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக அந்த முதல் வாசத்தை நாம் வாசித்தது போல நாம் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை மேலே கட்டி எழுப்புகின்றார், நம்மை பாதுகாத்து அரவணைக்கின்றார், நம்மை அடுத்த முயற்சிக்கு, அடுத்த லெவலுக்கு நமக்கு எடுத்து செல்கின்றார். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது. ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய மனிதனாக நம் வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பழையவற்றை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் புதிய வாழ்க்கையை வாழ, புதிய மனிதர்களாக வாழ, ஆண்டவரால் நாம் கட்டி எழுப்பப்பட ஆண்டவருடைய கிருபையை நாடுவோம். ஆண்டவரிடத்திலே அவருடைய ஆற்றலை கேட்போம். தொடர்ந்து திருப்பலியிலே, ஆண்டவரே நீர் என்னை கட்டி எழுப்பியறலும், நீர் எங்களை கட்டி எழுப்பியறலும், நாங்கள் பழையவனவற்றில் தேங்கி கிடக்காமல்
பழைய வாழ்க்கையில் தேங்கி கிடக்காமல், பழைய பாவங்களில் தேங்கி கிடக்காமல் நாங்கள் புதிய வாழ்க்கையை நோக்கி ஒரு புதிய திராட்சை ரசமாய், ஒரு புதிய ஆடையாய் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று இத்திருப்பலை ஜெபிப்போம். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை பழி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் வரை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்பனையாய் இருப்பவனவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தையான புனித மரியா, அவருடைய கணவர் தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மனநிறைவோடு இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள். அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்வின் பழி தொடங்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயர் ஏழு தூண்களுமா
மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கன்னிகையே பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருணையே பரமன் பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல தலமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே